Hi friends, welcome to Amuda's Multi Crafts. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தேன். அந்த டிஷர்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியும் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ அந்த டிஷர்ட்டுக்கு வந்து என்ன கேட்குறீங்கன்னா, எப்படி கை வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. நான் வந்து கை இல்லாத மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு ஃபுல் ஹேண்டாக வச்சா இல்லாட்டி ஹாஃப் ஸ்லீஃபாக வச்சா நல்லாயிருக்கும், அதனால் எங்களுக்கு கை வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் அப்படி கையோட தாங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி காட்ட போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம வந்து ஃபுல் டிஷர்ட் போட போகிறது இல்லைங்க. இப்போது இந்த டிஷர்ட்டில் பாதி இது போடுவாங்க இல்லைங்களா, முக்கால்வாசி போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து க்ராப் டாப் என்னமோ சொல்கிறாங்க. இந்த ஃபுல் டிஷர்ட் இல்லாமல் 3/4 லென்த்தில் தான், அதாவது முக்கால்வாசியோட லென்த்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். கை வந்து அதே போல் கையும் வந்து உங்களுக்கு 3/4 தான் பண்ணி காமிக்க போகிறாங்க. நீங்கள் வந்து அந்த 3/4 ஃபுல் ஸ்லீவாகவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். நான் வந்து இந்த பிங்க் கலர், இது கொஞ்சம் நல்லா டார்க் பிங்க்குங்க. இந்த பிங்க் கலரில் வந்து நான் 2 பேக்கெட் வந்து உள் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே 10 ருபீஸ் பால் தாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு கட்டர் வேணும். அப்புறம் கம், அப்புறம் ஹூக் பாருங்கள், நான் 4mm ஹூக் யூஸ் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தது ஒரு நீடில், அவ்வளோதாங்க. அப்புறம் அளவுக்கு டிஷர்ட் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட்டும் கூட, சிம்பிளான ப்ராஜெக்ட்டும் கூட. இந்த ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள். இது வந்து நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்க. இப்போ டிஷர்ட் வந்து நம்ம எப்போவுமே வந்து அளவு சொல்லும்போது நான் டிஷர்ட் வந்து அளவு எப்படி சொல்கிறேன், இந்த டிஷர்ட் அளவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் டிஷர்ட் அளவு வந்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் லூஸாக பண்ணோம்னா தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த டிஷர்ட்டோட அளவு இல்லாமல் 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் த்ரெட் எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஒரு மேஜிக் ரிங் போடுறேன். பாருங்கள், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு ஸ்லிப் நாட் போடுறேன். ஸ்லிப் நாட் போட்டு நம்ம இந்த டிஷர்ட்டோட லென்த்துக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி டிஷர்ட் லென்த்துக்கு நம்ம செயின்ஸ் போட்டு வரலாங்க. அந்த செயின்ஸ் வந்து நம்மளுக்கு ரெட்டைப்படையாக இருக்கணும், சரிங்களா? அதாவது ஈவன் நம்பர்ஸாக இருக்கணும். இப்போ டிஷர்ட்டோட லென்த்தை விட 2 இன்ச் வந்து அதிகமாக போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் 2 இன்ச் அதிகமாக போடுங்க. பாருங்கள், செயின்ஸ் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வரணும். பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். இங்கே அப்படியே இந்த டபுள் க்ரூஷேவே லைனாக வந்து இந்த எண்டு வரைக்கும் டபுள் க்ரூஷே போட்டுவாங்க. இந்த எண்டு வரைக்கும் டபுள் க்ரூஷே போட்டுவாங்க. பாருங்கள், போட்டு வந்துட்டேன். இப்போ டோட்டலாக வந்து நான் வந்து 84 போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த டிஷர்ட்டோட அளவே பாருங்கள். இந்த டிஷர்ட் ஏன்னா இப்போ நான் வந்து லாஸ்ட்டில் வச்சு அளக்க போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து இது முக்கால்வாசி தான் போட போகிறேன். அதனால் வந்து இது வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த டிஷர்ட்டோட இந்த லென்த்தில் இருந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து அதிகமாக போட்டிருக்கேன், சரிங்களா? 84 போட்டிருக்கேன். போட்டு பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்புறேன். நல்லா பாருங்கள், ஒரு செயினை விடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு எப்போவுமே கவுண்ட் இல்லாத 3 போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டை விட்டுறேன். அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே போடுறேன். அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரூஷே போடுறேன். இது வந்து ஒரு எக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு சுற்றி இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இப்படி உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரூஷே போடுறேன். எல்லாமே டபுள் க்ரூஷே தாங்க. நம்ம அந்த பொசிஷன் மாற்றுறோம், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்டிச் கிடைக்கும், சரிங்களா? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பக்கத்தில் இங்கே பாருங்கள், இதை முடிச்சாச்சு. இந்த பக்கத்தில் இந்த ஒரு ஸ்டிச்சை விட்டுறேன், அதாவது ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே போடுறேன். அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே போடுறேன். அதுக்கு அடுத்தது ஒரு சுற்றி அந்த ஒன்று விட்டோம் இல்லைங்களா, அந்த விட்டதுக்குள்ளே வந்து இப்படி உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரூஷே போடுறேன், அவ்வளோதாங்க. பாருங்க, இது கொஞ்சம் ஸ்டிச்சு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த டிஃப்ரென்ஸ்க்காக இப்படி போடுறோம், அவ்வளோதான். அதாவது ஒரே மாதிரி டபுள் க்ரூஷேவே தான், ஒரே மாதிரி போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன். அதாவது இந்த ஒரு ஸ்டிச்சை நம்ம விட்டுறணும். விட்டுட்டு பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரூஷே,
அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே அப்படியே ஒரு சுற்றி இந்த முன்னாடி இதில் கொண்டு வந்து கொஞ்சம் த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக விட்டிங்கன்னா கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எக்ஸ் ஷேப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா? ஒரு சுற்றுறோம், ஒரு ஸ்டிச்சை விட்டுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே கண்டினியூஸாக போடுறோம். கண்டினியூஸாக போட்டுட்டு ஒரு சுற்றுறோம். சுற்றி பாருங்கள், த்ரெட்டை ஃப்ரீயாக விட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த முன்னாடி ஒரு கேப் விட்டோம் இல்லைங்களா, இந்த கேப்பு அந்த ஸ்டிச்சில் கொண்டு வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படியே கொண்டு போய் டபுள் க்ரோஷே 2 லூப்பில் ஒன்ஸு, 2 லூப்பில் ஒன்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் கிடச்சிரும். இந்த இதே போல் கடைசி வரைக்கும் போட்டுவாங்க. ஓகேங்களா? கடைசி இது வரைக்கும் போட்டுவாங்க. ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டில் பாருங்கள், 3 வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இப்போ 1 2 3 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ இதை விட்டுறேன். விட்டுட்டு ஒன்றை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் இந்த 3rd செயினுக்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷே, மறுபடியும் ஒரு சுற்றி இந்த கேப்பில் விட்டு ஒரு டபுள் க்ரோஷே. இந்த கேப்பில் விடும்போது இந்த 2 செயின் வழியாக விடுங்க. பாருங்க, இப்போ இந்த வருஷம் முடிஞ்சது. இந்த மாதிரி வந்திருக்கா? இப்போ பாருங்கள், டிஷர்ட்டை விட நம்ம 1 இன்ச் அதிகமாக விட்டோம். ஆனால் இந்த ஸ்டிச்சஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து அந்த இன்க்ரீஸ் வந்து ஆகுங்க. இப்போ போன இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது இப்போ டிஷர்ட்டை விட சுருங்கி உங்களுக்கு வந்திருக்கும். அது வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு உண்டான ஒவ்வொரு மாடல் அப்படி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டிஷர்ட்டோட லென்த்து பாருங்கள். இந்த டிஷர்ட்டுக்கு நான் வந்து 3/4 ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் நான் இந்த 3/4 இந்த இடத்துல இருந்து வச்சேன். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து வச்சு நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டேன் பாருங்கள், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டேன். அது ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸை பொறுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு. பாருங்கள், ஒரு 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கு. பாருங்கள், இந்த டிஷர்ட் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இப்படி தான் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம அந்த ஃபேண்ட்டில் இது லூஸாக போடுறாங்க இல்லைங்களா, அந்த ஃபேண்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து 3/4 டாப் மாதிரி போடுறதுக்கு நம்மளுக்கு நல்லா லூஸாக இருக்கணும். அப்படி லூஸாக இருந்தால் தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் டைட்டாக பின்னாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போது ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக என்ன பண்ணோம், ஃபுல்லாக டபுள் க்ரூஷேவே ஃபஸ்ட் ரோ போட்டோம். செகண்ட் ரோ வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். தேர்ட் ரோ எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போது நம்ம இந்த 2 ரோவே தான் திருப்பியும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அது வரைக்கும் நம்ம இதுதான் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 2 3 இந்த 3 செயின்ஸ் போட்டாச்சு, திருப்பியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் இதை விட்டுறோம். செகண்டில் டபுள் க்ரூஷே, தேர்டில் டபுள் க்ரூஷே. அதாவது ஒரு லைன் ஃபுல்லாக வந்து டபுள் க்ரூஷே ஸ்டிச்சஸ், இந்த லைன் ஃபுல்லாக வந்துட்டு டபுள் க்ரூஷே ஸ்டிச்சஸ். பாருங்கள், டபுள் க்ரூஷே ஈஸியாக போட்டுடலாம். வந்து நல்லாவே இந்த செயின் கேப் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், எனக்கு எந்த செயினையும் மிஸ் பண்ணாமல் எல்லா செயின்ஸ்லேயும் டபுள் க்ரூஷே. ஓகேங்களா? டபுள் க்ரோஷே பாருங்கள், செயின்ஸ் வந்து கிளியராக நம்மளுக்கு தெரியும். இந்த எல்லா செயின்ஸ்லேயும் இந்த லாஸ்ட் வரைக்கும் டபுள் க்ரோஷே போட்டு வரணும். போட்டு வந்துட்டு அதே போல் 3 செயின்ஸ் போட்டு திருப்பி அடுத்தது இந்த டிசைன். ஓகேங்களா? நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷே இந்த ஸ்டிச், டபுள் க்ரோஷே இந்த ஸ்டிச்சு. அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து இந்த 2 ரோ வந்து திருப்பி திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டே வருவோம். கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம நெக் பார்ட் வந்து எந்த பார்ட்டு, நெக் பார்ட் வந்து ஃபுல்லாக இதில் வந்து நெக் பார்ட் வந்து இந்த சைடு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த ஷோல்டர் லென்த்துக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு ஹைட் வந்து எப்படி, இது வந்து நான் 3/4 டிஷர்ட்டாக ஒர்க் பண்ண போகிறேன். அதனால பாருங்கள், இந்த அளவுக்கு இது இவ்வளோ நான் விட்டுற போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் லீவ் பண்ணிட போகிறேன். லீவ் பண்ணிவிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது இந்த பார்ட்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோங்க. அடுத்த ரோ உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன், அதுவே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். பாருங்கள், இது லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்தாச்சு. போட்டு வந்துட்டு அதே போல் தேர்டு ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம
ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஓகேங்களா, டபுள் க்ரோஷே போட்டாச்சு. டபுள் க்ரோஷே போட்டுட்டு நல்லா பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் போட்டு அப்படியே திருப்புறோம். நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை விட்டுறோம். ஃபஸ்ட்டு கவுண்ட் எப்போ விட்டுருவோம். செகண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டில் ஒரு டபுள் க்ரோஷே, ஃபோர்த்தில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்படியே டேர்ன் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம், அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம், அதுக்கு அடுத்ததில் இப்படி திருப்பி வந்து ஒரு டபுள் க்ரோஷே. பாருங்கள், இப்படி ஒரு இது விட்டுறக்கூடாது, அது நம்மளுக்கு இழுத்துட்டு தெரியும், ரொம்ப இழுத்துட்டு வந்த மாதிரி தெரியும். பாருங்கள், ஒரு சுற்றி அது நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பீடுக்கு அப்படி வந்துடும். நம்ம அப்போ பார்த்து இந்த 2 இது வழியாக விடணும். 2 இது வழியாக விட்டோம்னா இந்த மாதிரி ஸ்டிச் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், இந்த 2 ரோவே தாங்க நம்ம திருப்பி போட்டு வர போகிறோம். இது வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இதே ஸ்டிச்சை வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வருவோம். கரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இது வரும்போது இங்கே கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறமா 3 செயின்ஸ் போட்டு திருப்பி எல்லாத்துலேயும் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் 3 செயின்ஸ் போட்டு திருப்பி இந்த ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். இந்த 2 தாங்க நம்ம திருப்பி இந்த 2 தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரிப்பீட்டடாக இந்த 2 தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக வரப்போகுது. ஓகேங்களா, இப்போ இதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இன்னும் பேக் பார்ட்டு தனியாக, ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு போன இதில் வந்து உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஃப்ரண்ட்டை வந்து ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பேக் ஒர்க் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு. இது அப்படி இல்லைங்க, இதில் வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸாக, அதாவது பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த டிஷர்ட்டோட லென்த்து, அதாவது நம்ம எப்படி இந்த இதில் விட்டுறோமோ இங்கிருந்து அந்த நெக் பார்ட் வரைக்கும், இந்த ஷோல்டர் இது வரைக்கும் இந்த ஹைட்டை வச்சு நான் ஒர்க் பண்ண போகிறேன். நான் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி, இப்போ வந்து நான் பேக் பார்ட்லேருந்து வந்துட்டுருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு இது கூட எப்படி அப்படியே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ மெஷர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், 3/4 ஸ்லீவ் தான் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இது கூட வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், பிங்க்கும் இந்த மில்கி ஒயிட் கலரும் 2 மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக இந்த அளவுக்கு நான் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அடுத்தது நல்லா பாருங்கள், இது நான் ரொம்ப பெருசாகவே போட்டிருக்கேன். நம்ம டிஷர்ட்டை விடவே நல்லா அகலமாக போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போது அடுத்தது 3/4 சொன்னேன் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம ஃபுல் இதுக்கு ஒர்க் பண்ணலை. பாருங்கள், இந்த டிஷர்ட்டோட இப்படி கீழேருந்து வச்சு பார்த்தாலும் நான் ஆம் ஹோல் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கேயே நெக் வைக்க போகிறேன். அப்போ அதனால் நம்மளுக்கு வந்து 3/4 அளவுக்கு வந்துடும். சரிங்களா, பாருங்கள், நெக்கை எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நம்ம நெக் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. எப்படி நம்மக்கிட்ட இருக்க டிஷர்ட்டை இப்படி விரித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், இப்படி டிஷர்ட்டை நான் விரித்து வச்சுக்கிட்டேன். நான் டிஷர்ட்டை விட கொஞ்சம் நல்லா பெருசாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நல்லா ஃப்ரீயாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து டைட்டாக வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா லூஸாக விட்டுருக்கேன். பாருங்கள், இப்படி டிஷர்ட் வச்சுக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த கார்னர் இந்த ஷோல்டர்கிட்டையும், இப்போ இங்கே இந்த கார்னர் வரும்போது பாருங்கள், இந்த ஷோல்டர்கிட்ட இந்த கார்னர். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு அப்போ நம்மளுக்கு வந்து நெக் எப்படி வருதுன்னு பாருங்கள். நெக் வந்து நம்மளுக்கு இது கொஞ்சம் அகலமாக வரணும். அப்போது நெக் வர இடத்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் நெக்கை எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த நெக் இருக்குங்களா, இந்த நெக்கு இப்படி இங்கே வந்து இந்த நெக்கு இது வரைக்கும் வருது. அப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கேருந்து நான் இவ்வளோ மார்க் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தடுத்து நான் மார்க் பண்ண போகிறதில்ல. ஒரு சைடு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் வைக்கும்போது சென்டராக தான் வச்சேன். இப்போ இங்கே எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 22க்கு நான் சென்டரில் இது பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த சைடு இருந்தும் நம்ம 21 விடணும்.
டபுள் க்ரூஷே வரும்போது தாங்க நம்ம நெக் இது போடணும். ஏன்னா இப்போ நம்ம 2 டிசைன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 2 ரோ வந்து திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஒன்று வந்து டிசைன் ரோ, ஒன்று வந்து சிம்பிளான டபுள் க்ரூஷே ரோ. சரிங்களா? இப்போது நம்ம டபுள் க்ரூஷே ரோவில் இருந்து தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு டபுள் க்ரூஷே ரோவோட நம்மளோட ஹைட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ நான் அடுத்தது ஒரு டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம இங்கே நெக் இது பார்ட் வரும்போது டபுள் க்ரூஷேவோட ஸ்டாப் பண்ணிட்டு தான் நெக் பார்ட்டை போடணும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து 22 கவுண்ட் பண்ணிட்டு வரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. இப்போ இங்கே 22 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், இங்கே 22 கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே 22க்கு கேப்பில் பண்ண இங்கே 22ல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், 2 சைடு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கழுத்து எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அகலமாக இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரீயாக போடுறது தான். அதனால் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ரொம்ப அகலமாக தோணுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 2 3 நீங்கள் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நெக் வந்து பெருசாலாம் விட போகிறது இல்லைங்க. இது வந்து யூ ஷேப்லையும் அந்த வி ஷேப் அதெல்லாம் கிடையாது. பாருங்கள், நான் அங்கே 3 இங்கே 3 மட்டும் குறைச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு. அதனால் இது நம்மளே கண்ணு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு குறைச்சாச்சு. குறைச்சிட்டு இப்போ இங்கே சென்டரில் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 22 இருந்துச்சு. இப்போ இங்கே இது மார்க் பண்ணி வச்சுருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35. இங்கே 35 இருக்குது. இந்த கவுண்டிங் ரொம்ப முக்கியங்க. இப்போ இது 3 தள்ளி பின் பண்ணியிருந்தோம். அதனால் மறுபடியும் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. 25ல் கரெக்டாக நம்ம 25ல் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அங்கேயும் 25. இந்த கவுண்ட் பண்ணுறது வந்து நம்ம கஷ்டமே படக்கூடாதுங்க. கரெக்டான கவுண்டிங் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஷேப்பே மிஸ் ஆயிரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. கரெக்டாக இந்த 25க்கு மேலே மார்க் பண்ணணும். பாருங்கள், 2 சைடு நம்ம 25 மார்க் பண்ணியாச்சு. அப்போது 2 சைடு 25னா 50. இப்போ சென்டரில் கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. அப்போது டோட்டலாக 50 60 70 80 86 நம்மளுக்கு நம்ம இங்கே ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஆரம்பித்தோம்? 86 நான் ஆரம்பித்தேன். அந்த 86 இங்கே நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அதான் ஒவ்வொரு லைனாக கவுண்ட் பண்ணி நான் நீங்கள் ஆரம்பிக்கும் போது 86 ஆரம்பித்தாங்களா, 84 ஆரம்பித்தேன். மறுபடியும் வந்துட்டு நம்ம இது போடும்போது 3 செயின்ஸ் போட்டு 1 அந்த மாதிரி 86 கவுண்ட் எனக்கு வந்துச்சுங்க. அந்த 86 கவுண்ட்டையும் நான் கரெக்டாக ஒவ்வொரு ரோ முடியும் போதும் நான் கவுண்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தேன். இப்போ நம்மளுக்கு இந்த பார்ட் வந்தாச்சு. இந்த பார்ட்டும் நம்ம பாருங்கள் டபுள் க்ரூஷே லைனோட ஸ்டாப் பண்ணணும். நான் வந்து இந்த டிசைன் முடிஞ்சு இந்த கலர் வரைக்கும் போட்டிருந்தேன். அப்போ இந்த டிசைன் முடிஞ்சது. இந்த டிசைன் முடியும் போது நான் இன்னொரு டபுள் க்ரூஷே போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த லைன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பாருங்கள், 3 செயின் போட்டாச்சு, நம்ம திருப்பியாச்சு. இங்கேயும் நான் வந்து டபுள் க்ரூஷே தான் போட போகிறேன். டிசைன்ஸ் போட போகிறதில்ல. நல்லா பாருங்கள், டபுள் க்ரூஷே நம்ம அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பின்னு, இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பின்னு வரைக்கும் நம்ம டபுள் க்ரூஷே போட்டு வரலாம். பாருங்கள், இந்த பின் வரைக்கும் நான் போட்டு வந்தாச்சு. இந்த பின் வரைக்கும் நான் போட்டு வந்துட்டேன். இந்த பின் எடுத்துட்றேன். இந்த பின் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். 25. ஓகேங்களா? இதை போட்டுட்டு இப்போ டோட்டலாக நம்மளுக்கு இங்கே வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சு? 36 இருந்துச்சு. இந்த பின் வரைக்கும் இந்த சென்டர் இது வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 36 இருந்துச்சு. அப்போ அந்த 36 செயின்ஸ் கவுண்ட் கரெக்டாக போடணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36.
டோட்டலாக நம்ம 36 செயின்ஸ், அதாவது இது வரைக்கும் வர வரைக்கும் 36 செயின்ஸ் போட்டோம். சரிங்களா? அதாவது இந்த லீவ் பண்ண ஸ்டிச்சு எவ்வளோ இருக்கோ அந்த ஸ்டிச்சை நம்ம இங்கே போட்டோம். சரிங்களா? இது வந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்ம சேர்த்துறது இல்லைங்க. இதை அப்படியே ஒர்க் பண்ணிக்கிறது. இந்த பின் எடுத்துடலாம். இந்த பின் எடுத்துகிட்டு அதே இடத்துல வந்துட்டு ஒரு டபுள் இந்த செயின்ஸ் போட்டு முடித்த பிறகு இதே இடத்துல வந்து ஒரு சுற்றி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்மளுக்கு நெக் பார்ட். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே டபுள் க்ரோஷே போட்டு வரோம். பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே டபுள் க்ரோஷேவே போட்டு வரோம். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் டபுள் க்ரோஷே போட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அதே போல் டபுள் க்ரோஷே தேர்ட் செயினில் 1. கரெக்டாக நம்மளுக்கு அந்த கவுண்ட்டு மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த லைன் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்த லைன் பாருங்கள், அதே போல் 3 செயின்ஸ் போடுறேன். நான் கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு போர்ஷன் ஓவர், அதாவது இது பேக்காகவும் இருக்கலாம், ஃப்ரண்ட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா 2 சைடும் ஒரே மாதிரி தான் வருது. இப்போ நம்ம ஒரு போர்ஷன் ஓவர். அடுத்த போர்ஷனு அப்படியே இதிலேயே தாங்க கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். எப்படி கண்டினியூ பண்ணுறோன்னு பாருங்கள். அப்படியே திருப்பியாச்சு. இதுலேயே அப்படியே ஃபுல்லாக டபுள் க்ரோஷேவே போட்டு வரோம். பாருங்கள், அந்த செயின் வரைக்கும் டபுள் க்ரோஷேவே போட்டு வரோம். பாருங்கள், லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டுக்கு வந்துட்டு பாருங்கள், அப்படி போட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டிச்சும் டபுள் க்ரோஷே தான். இதை போட்டாச்சு. பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் ஒரு டபுள் க்ரோஷே லைன், அடுத்தது மேலேயும் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இங்கே செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இந்த செயின்ஸை வந்து நம்ம நேராக திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போது ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. ஒரு செயின்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின்குள்ளே டபுள் க்ரோஷே. செயின்னா அந்த கீழே இருந்து ஆரம்பிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாருங்கள். இது ஒரு செயின். இந்த செயினோட ஒரு லூப் வழியாக இப்படி உள்ளே விடுறோம். விட்டு அதில் டபுள் க்ரோஷே போடுறோம். பாருங்கள், கரெக்டாக கவுண்டிங் நம்மளுக்கு இதை முடிக்கும்போது உங்களுக்கு 86 வந்து கரெக்டாக வரணும். ஓகேங்களா? நம்ம கீழே, அதாவது ஃபஸ்ட்டு ரோ எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணமோ அவ்வளோ ஸ்டிச் நம்ம கரெக்டாக இருக்கணும். 2 சைடு வந்து ஷோல்டருக்கு 2 சைடு பிரிச்சுருக்கோம். நெக் பார்ட் நடுவில் அந்த மாதிரி பிரிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த செயின்குள்ளே ஃபுல்லாக நம்ம டபுள் க்ரோஷேவாக ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து கண்டினியூ பண்ணிடுறதாங்க. அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணி இந்த கடைசி வரைக்கும் நம்ம டபுள் க்ரோஷே போட்டு வந்துடணும். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அடுத்த ரோ எப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு நெக்கோட பார்ட்டு. நம்ம வந்து எப்போவுமே ஒன்று முடிச்சுட்டு, அதாவது ஒன்றா ஷோல்டர் வந்து அதிகப்படுத்திட்டு வருவோம். அப்புறம் வந்துட்டு 2 பார்ட், பேக் பார்ட் தனியாகவும் ஃப்ரண்ட் பார்ட் தனியாகவும் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இப்படி வந்து நம்மளுக்கு நெக் வந்து இப்படி வந்து இங்கே வந்து மடங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி நெக் பார்ட் வந்துடும். இது வந்து இப்படி ஓவல் ஷேப்பில் நெக் பார்ட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நம்ம ஃப்ரண்ட் சைடு போட்டு வந்தாச்சு. ஒரு சைடு போட்டாச்சுங்க. ஒரு சைடு போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு டபுள் க்ரோஷேவோட ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் இந்த மில்கி ஒயிட் கலரோடு சேர்த்துட்டு மறுபடியும் நான் ஒரு பிங்க் கலர் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஒரு ரோ முடித்தேன். இப்போ இந்த ரோ வந்து நம்மளுக்கு கவுண்ட் கிடையாது. இப்போ இந்த நடுவில் போட்டு வந்தோம் இல்லைங்களா, இங்கே கேப் விட்டு போட்டு வந்தவங்களா, இந்த ரோ நம்மளுக்கு கவுண்ட்டு கிடையாது. இப்போ இந்த ரோ கவுண்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த ரோ நம்ம போட்டாச்சு. இந்த ரோ தான் இதை இங்கே போட்டிருக்கோம்.
சரிங்களா? இதுதான் சென்டர். இந்த கேப் விட்டது பார்ட் தான் நம்மளுக்கு சென்டர். இப்போ நம்ம பேக் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன போட்டிருக்கோம்? டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்தது டிசைன், அடுத்தது டபுள் குரோஷே, அடுத்தது டிசைன். அதேமாதிரி பிங்க்கில் டபுள் குரோஷே, பிங்க்கில் டிசைன், அப்புறம் மில்கி ஒயிட்டில் டபுள் குரோஷே டிசைன், டபுள் குரோஷே டிசைன். இந்த பார்ட்டை, அதாவது இந்த பக்கம் எவ்வளோ இருக்கோ இதை அப்படியே அந்த பக்கம் ஒர்க் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பிங்க்குக்கு பிங்க் முடிச்சாச்சு. இது சென்டர் பார்ட். அடுத்தது நான் மில்கி ஒயிட் சேர்த்தணும். மில்கி ஒயிட் வந்து நான் இந்த சைடோட எனக்கு எண்டிங்கில் இருக்குது. பாருங்கள், கட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் நான் சைடில் பாருங்கள், சைடில் இந்த மாதிரி தான் நான் கலர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் இதை கட் பண்ணி பண்ண வேண்டாம், இதே விட்டால் போதும். ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது இது உள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உள்ளே போயிடும். சரிங்களா? அதனால் வந்து அதை கட் பண்ணி விட வேண்டாம். இப்போ நான் செகண்ட் கலர் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதை முடிச்சுட்டேன். இதை முடிக்கும் போது நான் இங்கே செகண்ட் கலர் வந்து ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், செகண்ட் கலரில் நம்ம செயின் வழியெல்லாம் எதுவுமே ஜாயின் பண்ண வேண்டாங்க. நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக முடித்த பிறகு பாருங்கள், நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக முடித்த பிறகு இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இப்படி ஒன்று இழுத்து விட்டுக்கோங்க, போதும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு செகண்ட் கலர் எப்படி ஜாயின் பண்ணுறது எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம இந்த கலர் எப்படி எடுக்கிறோமோ அதே போல் தான். பாருங்கள், 1 2 3 அவ்வளோதான். இது இங்கே இந்த கலரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. முடிகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த த்ரெட்ஸை வந்து கட் பண்ணி விட போகிறதே இல்லை. அதே இப்படியே வச்சுட்டே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா கடைசியில் வந்து அது உள்ளே வச்சு தைச்சிட்றாங்காட்டிக்கு நம்மளுக்கு அது வெளியே தெரியாது. பாருங்கள், போட்டாச்சு. 3 செயின்ஸ் போட்டாச்சு. அப்புறம் திருப்புறோம். அப்புறம் திருப்பிட்டு மறுபடியும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செயின் ஒர்க் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டை வந்து ஃபுல்லாக இந்த சைடு ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ இங்கே டபுள் குரோஷே இதோட பிங்கோட முடிஞ்சிடுச்சுங்களா? மறுபடியும் இந்த லைனை வந்து இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த லைனை ஃபுல்லாக முடிப்பேன். அதுக்கடுத்து டிசைன் போடுவேன். அது இதே ப்ரொசீஜரே தான். நான் த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட மாட்டேன். த்ரெட்டை இப்படியே விட்டுருவேன். சப்போஸ் கலர் சேஞ்சிங் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா நம்ம த்ரெட் கட் பண்ணி விட்டால் போதும். இல்லை அப்படியே கண்டினியூ. இப்போ நான் இங்கே வந்து முடிக்கும் போது எனக்கு அடுத்த ரோ வந்து பிங்க் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இந்த சைடு பிங்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இதை கட் பண்ணிவிட்டு அந்த சைடு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு 3/4 க்ராப் டாப் மாதிரி தான். பாருங்கள், இந்த டிசைனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சைடு எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 ரோஸ் நான் இப்போ ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி பிங்க் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நான் 31 ரோஸ் இந்த சைடு எப்படி இருக்கோ அதே போல் நான் பேக் சைடு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி வந்து இந்த நம்ம ஆர்ம் ஹோல் வந்து எப்படி வச்சு அந்த ஷோல்டர் வந்து எப்படி ரீச் பண்ணுறது, ஷோல்டருக்கு அப்புறமா எப்படி ஆர்ம் ஹோல் வச்சு எப்படி ஃபுல் ஹேண்ட் கொண்டு வர்றது, அப்புறம் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதை முடிச்சுட்டு அப்படியே வரேன். நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு போர்ஷன், அதாவது நம்ம 2 பார்ட் பண்ணி 2 பார்ட்டை ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா? இது அப்படி இல்லை, ஒரே பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 சைடும் நான் தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் தைச்சி முடிச்சிட்டேன். இதுதான் நெக் பார்ட்டு. நம்மளுக்கு இந்த ஓப்பன் இருக்குது. பாருங்கள், இந்த ஓப்பன் எனக்கு ஃபுல்லாக காமிக்க முடியலங்க. பாருங்கள், இப்படி நான் வந்து 2 சைடும் ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ தாங்க நம்மளுக்கு, இந்த ஹைட்டுக்கு தான் நம்மளுக்கு ஒரு 3/4 ட்ரெஸ் தாங்க இது. இப்போது பாருங்கள், இது நான் 2 சைடும் ஃபோல்டு பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபோல்டு பண்ணியாச்சு. ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்? இப்போது இது ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஆர்ம் ஹோலுக்கும் இதே மாதிரி டிஷர்ட் வச்சுக்கோங்க. பாருங்கள், டிஷர்ட் வச்சுட்டு இதுதான் நம்மளுக்கு சென்டர். இந்த கேப் வச்சோம் இல்லைங்களா? இந்த கேப்போட இது இருக்கு இல்லைங்களா? இது நம்மளுக்கு சென்டர். இந்த டபுள் குரோஷே வந்து சென்டர். அதனால் இந்த சென்டர் இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மக்கிட்ட அந்த டிஷர்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த டிஷர்ட்டோட டாப் இது நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டிஷர்ட்டோட ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக அந்த டிஷர்ட்டோட ஆர்ம் ஹோல் நான் எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் எடுத்துகிட்டு இதை நம்ம இழுக்கக்கூடாதுங்க. இழுக்காமல் இப்படி நம்ம வைக்கணும். ஏன்னா இழுத்தோம்னா இங்கே பாருங்கள், இது இழுக்க ரொம்ப பெருசாக வரும். அதனால் இழுக்காமல் அப்படியே நம்ம இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் வைங்க. வச்சா ஆர்ம் ஹோல் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இந்த ஒயிட் இது முடியும் போது ஆர்ம் ஹோல் வருது. தெரியுதுங்களா? பாருங்கள், இங்கே வச்சு டாப்லேருந்து இந்த ஆர்ம் ஹோலோட இந்த லென்த், அதாவது நம்ம ஷோல்டர்கிட்ட வரும் இல்லைங்களா? அந்த லென்த்து நான் இப்படி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இவ்வளோ பெருசு நம்மளுக்கு வருது. அப்போது நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கணும்.
ஓகேங்களா. நான் வந்து இந்த ஒயிட் இது இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல மார்க் பண்ணி வைக்கிறேன். நல்லா கொஞ்சம் லூஸாக வச்சோம்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்ச மாதிரியே தான் நான் இந்த சைடும் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போது நம்ம ஆம் ஹோல் எப்படி ஸ்டிச் பண்ணுவோன்னு பாருங்கள். இப்போது நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்களா, இது வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த 2 இங்கே இதிலேருந்து இது வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம 2 சைடு இதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி இந்த சைடும் கவுண்ட் வச்சுக்கலாம். அதாவது இந்த சைடு எப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதே தான் இங்கே வரும்போது நம்மளுக்கு ஸ்டிச் கவுண்ட். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம இப்போது ஹேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம இப்போ இந்த ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 இது நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதே ஃபார்மேட்டு தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், நம்மளுக்கு இது எல்லா ரோஸுமே நம்மளுக்கு டபுள் க்ரூஷே ரோஸ் தான். சரிங்களா. இப்போது இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டரில் இப்படி விடுங்க. விட்டு ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறோம். சரிங்களா. 3 செயின்ஸ் போட்டுட்டு இது நாட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுறலாங்க, கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக. பாருங்க, 3 செயின்ஸ் போட்டாச்சு. 3 செயின்ஸ் போட்டு அந்த சேம் அதே இடத்துக்குள்ளே ஒரு டபுள் க்ரூஷே, அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 டபுள் க்ரூஷே, அப்புறம் இதுக்குள்ளே 2 டபுள் க்ரூஷே. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக டபுள் க்ரூஷே ஸ்டிச்சஸ். இங்கே 2 டபுள் க்ரூஷே. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த எக்ஸ் மாதிரி இருக்கிறதுல 2 டபுள் க்ரூஷே. ஏன்னா அதுவும் நம்மளுக்கு டபுள் க்ரூஷே ஸ்டிச்சு தான். அந்த எக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல கீழே ஒன்றும் அப்படியே மேலே மாதிரி ஒன்று விடுங்க. 2 கவுண்ட் வரணும் நம்மளுக்கு. ஒரு லைனுக்குள்ளே 2 கவுண்ட் வரணும். பாருங்க, 1 2. அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ் மாதிரி வருதுங்களா, இந்த எக்ஸ் மாதிரி வர இடத்துல மட்டும் பாருங்கள், இந்த எக்ஸ் இதுக்கு மேலே ஒன்று, அப்புறம் அதுக்கு அப்படியே கொஞ்சம் சைடில் இப்படி தள்ளி இப்படி ஒரு 1. அப்புறம் அடுத்தது டபுள் க்ரூஷே இருக்கிறதுனால நம்ம அதில் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு டபுள் க்ரூஷேக்குள்ளே 2 டைம்ஸ் போட்டுடலாம். இந்த எக்ஸோட இடத்துல மட்டும் பாருங்கள், நம்ம உங்களுக்கு எந்த இடத்துல கேப் தெரியுதோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். எக்ஸோட இடத்துல மட்டும் இங்கே டபுள் க்ரூஷேயில் அப்படியே டபுள் க்ரூஷே. அப்புறம் எக்ஸோட இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு மேலே ஒரு டபுள் க்ரூஷே போடுறேன். அப்புறம் எக்ஸுக்குள்ளேயே அங்கேயே கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுது, அதனால் அப்படியே அங்கேயே டபுள் க்ரூஷே. ஓகேங்களா. இதே போல் ஹேண்ட் வந்து இங்கே இருந்து நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்கும் டபுள் க்ரூஷே போட்டு வரணும். ஓகேங்களா. பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வரைக்கும் பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருந்த வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு, இது பாருங்கள், இது ஆர்ம் ஹோலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கவுண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. நான் வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக இதுலேயே ஜாயின் பண்ணி போட்டுறேங்க, நம்ம தைக்கிற மாதிரி இல்லை. இதை முடித்த பிறகு கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 செயின்ஸ் போட்டது ஒரு கவுண்ட் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 28 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 62. டோட்டலாக நம்மளுக்கு 62 இருக்குங்க. அப்போது இங்கே 62னா நம்மளுக்கு அடுத்த சைடு ஆர்ம் ஹோலும் 62 தான் இருக்கணும். ஓகேங்களா. இப்போது இந்த 62 கவுண்ட் வச்சுக்கோங்க. இந்த சேஃப்டி பின்ஸ் வந்து எந்த இடத்துல நீங்கள் அடுத்த சைடு மார்க் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணால் போதும். அது வரைக்கும் இது இங்கே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ரோ நம்ம எப்பவும் போல் தான் 1 2 3 போடுறோம். அப்புறம் அப்படியே திருப்புறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் அப்படியே திருப்பி இங்கே கொண்டு வந்து இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ எக்ஸ் ஃபார்மில் கிடச்சிருச்சு பாருங்கள். ஒரு ஸ்டிச்சை விட்டுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். 2 டபுள் க்ரோஷே வச்சுட்டு இந்த கேப் இது இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு சுற்றி இதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேங்களா.
இந்த மாதிரி நம்ம போட்டே வரோம். இதே ஸ்டெப்பு தாங்க. இதே ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் வேணுன்னா நீங்கள் ஃபுல் ஹேண்ட் வச்சுக்கலாம். ஆஃப் ஹேண்ட் வேணுன்னா ஆஃப் ஹேண்ட் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஷோல்டர் வந்து இருக்கும். இப்போ இங்கே கைக்கு இந்த அளவு இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் வேணுன்னா நான் வந்து இதுக்கு நிறைய போட போகிறது இல்லைங்க. ஒரு 4-5 ரோ போட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். அது உங்களுக்கு காமிக்கிறக்காக தாங்க. நீங்கள் வந்து இதை ஃபுல் ஸ்லீவ் வேணுன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து 2 சைடும் போட்டு ஸ்டாப் பண்ணணும். இப்போ நான் சொன்ன இந்த சைடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த சைடும் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணலாங்க. பாருங்கள், இது நெக்கோட கேப்பு. கைக்கு வந்து இங்கே மட்டும் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பாருங்கள் கையோடது ஒரு சைடு மட்டும் காமிக்கிறேன். பாருங்கள், நான் இவ்வளோ இது மட்டும் இங்கே கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆர்ம் ஹோல் வந்து நான் வந்து டிஷர்ட் வச்சு அளவெடுத்துட்டேன். டிஷர்ட் வச்சு அளவெடுத்துட்டு அந்த சைஸுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் சின்ன கையாக இருக்கிறதுக்கு, ஏன்னா ஷோல்டர் ஏற்கனவே நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான், நம்மளுக்கு வந்து நெக் பார்ட்லேருந்து இந்த அளவுக்கு தான் வந்து வரும். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே கைக்கு வரும். அதனால் நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதே வந்து ஹாஃப் ஸ்லீவ் கொஞ்சம் மேலே வரைக்கும் வரும். நீங்கள் ஃபுல் ஸ்லீவ்னால் இந்த ஒர்க்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். ஹாஃப் ஸ்லீவ் போகுதுன்னா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 ரூபா போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த நெக்கு அதே மாதிரி இந்த சைடும் ஸ்லீவ் வச்சுருப்பேன். பாருங்கள், இந்த சைடும் அதே போல் ஸ்லீவ். ஓகேங்களா? அந்த கவுண்டிங் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இப்போ நான் ஃபோல்டு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 சைடு இப்படி ஃபோல்டு பண்ணிட்டேன். பாருங்கள், இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோல்டு பண்ணும்போது இது ஸ்லீவ், இது பாருங்கள் இவ்வளோ பெருசாக ஸ்லீவ் வரும். இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஊசி இருக்கு இல்லைங்களா, அந்த ஹூக், பிளாஸ்டிக் ஹூக் வச்சு பாருங்கள் இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி இங்கே இது வரைக்கும். அதாவது இந்த எப்பவுமே நம்ம வந்து 2 ஸ்பாட் வச்சு இங்கே இப்படியே ஜாயின் பண்ணுவோம். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரியே பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு கீழ் பார்ட்லேருந்து, இப்போ இந்த கீழே இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து நான் ஜாயின் பண்ணிட்டு வர போகிறேன். இந்த இடத்துலேருந்து அப்படியே 2 இது ஒரே இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி அப்படியே இங்கே கொண்டு வந்து இந்த ஸ்லீவை சேர்த்துற போகிறேன். இங்கேருந்து கீழேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடும் பார்த்திங்கன்னா நான் கீழேருந்து தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இங்கே ஸ்லீவ்கிட்டேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரக்கூடாது. அதாவது இப்படி கீழேருந்து இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு போய் இந்த அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து இதோட ஸ்டாப் பண்ணணும். இவ்வளோதாங்க. இது வந்து கிராப் டாப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் பின்னி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிம்பிளாக எப்பவுமே டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நம்ம எந்த சைடு வேணாலும் ஃப்ரண்ட்டும் பேக்குமே எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைடு வந்து கரெக்டாக, அதாவது நல்லா இருக்கோ பார்க்குறக்கு நீங்கள் அந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து பேக் சைடாக வச்சுருக்கேன், இதை ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கேன். திரும்பும்போது வந்து அதாவது இன் அப்புறம் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது வெளியே உள்ளன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, நம்ம வந்து உள் பார்ட்டை திருப்பி வச்சு தான் நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இந்த த்ரெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த த்ரெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்வெட்டர், இந்த மாதிரி கிராப் டாப் இதெல்லாம் பின்னும்போது கட் பண்ணி விட வேண்டாம். அதெல்லாம் நம்ம உள் பக்கமாக இழுத்து விட்டுட்டோம்னா போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் ஓகேங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஷோல்டர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சரி, கை வந்து கை பார்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம பார்த்தா அட்டாச் பண்ண மாதிரியே தெரியாது. இந்த மாதிரி பண்ணோம்னா பாருங்கள், நல்லா பாருங்கள், நம்ம அட்டாச் பண்ண மாதிரியே தெரியாது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஈஸியாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், கீழே பார்டர்ஸில் எதுவும் கொடுக்கல. பாருங்கள், நெக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப சின்ன க்ராப் டாப்புங்க. பாருங்கள், சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன்னு. பாருங்கள், நல்லா பெரிய சைஸாக போட்டிருக்கேன். பாருங்கள், நெக் பார்ட்டு இது வியர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேங்க.